நமசிவாய. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரக்கூடிய வருடம் வந்து இந்த ஆங்கில வருடம் வரக்கூடிய வருடம் உங்களுக்கு மிக நல்ல ஒரு மன அமைதியாகட்டும், ஒரு தெய்வ அனுக்கிரகம் ஆகட்டும், அதேபோல் வந்து செல்வ செழிப்பாகட்டும் அனைத்துமே கிடைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக என்னுடைய அன்றாட பிரார்த்தனையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆ இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும், அதாவது நம்ம இத புது வருடம்னும் சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா, இந்த 2024 அந்த எண்ட் ஆஃப் த டே பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். 2த்துக்கும் நடுவுலன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிலப்படி பார்த்தோம்னா, புது வருடம் முதல் நாள். அல்லது நம்ம வந்து இந்து முறைப்படி பார்த்தோம்னா, நம்ம 2024 கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, 3 லட்டு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது 3 மடங்காக பெருகும் அப்படின்னு. இந்த நாளுடைய ஒரு மகத்துவத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கிறதுனால, புதிய அன்பர்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா, அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. அந்த நாள்ல என்னென்ன மாரியான விஷயங்கள் செய்யலாம், அந்த முகூர்த்தம் எப்படி அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும் 4 மணி நேரம் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 3 ஹவர்ஸ் தான். அதாவது 3:21 மிட்நைட் அதிகாலை அப்படின்ற மாரி 3:21 அதிலிருந்து 6:31 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4, 5, 6, 6:31 வரைக்கும். தம்ப்நெயில்ல தப்பா போட்டோம். 4 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. 3 ஹவர்ஸ் தான் இருக்கு. இந்த 3 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அற்புதமாக வரும். அதுவும் ப ஃப ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த இயர் நம்ம செய்யறது எல்லாமே நல்ல ஒரு பலன் தான் கிடைக்கும். நமக்கு அது ஒரு மென்டலியும் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. ஸோ அப்போ வந்து இந்த நாள்ல வந்து 3 லட்டுன்னு சொல்றத விட நம்ம வந்து 5 லட்டுன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஏற்கனவே இப்போ ஒரு 2 பதிவுகள் கொடுத்திருந்தேன். அட்ராக்டிவிட்டி சேனல்ல ஒண்ணு, நம்ம வாமனன் சேஷாத்ரி சேனல்லயும் ஒண்ணு. அ ஒவ்வொரு கிரகங்களுடைய நாளும், அந்த நட்சத்திரமும், அந்த திதியும் சேர்ந்தால் அதிகப்படியான பலன் சேரும்னு சொல்லிட்டு. அ அது அது இல்ல வந்து பார்த்தோம்னா, நான் அந்த கிரகத்துடைய நாளாகட்டும், நட்சத்திரமாகட்டும் 2ம் ஒரே மாதிரியான ஒரு விஷயமாக சேர்ந்தாலும் நல்ல பலன் தரும். அப்படி பார்த்தோம்னா, சூரியனுக்கும், சந்திரனுக்கும் உண்டான நாளாக இந்த ஒரு நாள் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப வீரியமான ஒரு நாள் அப்படின்ற மாரியான விஷயமாக சொல்லலாம். சூரியன் ரீதியான விஷயமாகவும், சந்திரன் ரீதியான விஷயமாகவும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒரு நாள்ல நீங்க வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது, சிவன் கோயில்ல போயிட்டு அம்பாள பார்க்கறது, அதேபோல் வந்து சிவனை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த சூரியனுடைய ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்தவரைக்கும், இந்த பிட்வீன் 3:21 to 6:31க்குள்ளேயே அவருடைய அந்த பீரியட் அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் வந்து முடிந்து போய் விடுகிறது. அப்ப நம்ம வந்து அந்த டைம்க்குள்ள ஒரு 5 மணிக்குள்ள 5 மணிலேருந்து 6:30க்குள்ள நீங்க வந்து போய் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். 2 வேளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிட்வீன் 5 to 6:30 மார்னிங். அதேபோல வந்து பார்த்தோம்னா, ஈவினிங் வந்து பார்த்தோம்னா, ஒரு 6 மணிக்கு மேல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு. வழக்கம் போல் வந்து இன்டர்நேஷனல் பீப்பிள் எல்லாருமே அவங்களுடைய சிட்டி, நீங்க என்ன சிட்டில இருக்கீங்களோ அந்த சிட்டி, அப்புறம் அந்த கண்ட்ரி. இது 2மே கொடுங்க. அந்த 2மே கொடுங்க. முக்கியமாக துபாய், மலேசியா, சிங்கப்பூர் இவங்க 3 கண்ட்ரிக்குமே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அது நீங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்க வேண்டியது கிடையாது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கலாம். மத்த கண்ட்ரீஸ்ல யாருக்காவது தேவைப்படுதுன்னா, அவங்கலாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சிட்டிய மறந்துறாதீங்க. அதே மாரி கண்ட்ரியும் பண்ணுங்க. நீங்கள் இதை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தெரிவியுங்கள். வெறுமனே வந்து ஒரு சிட்டியும், கண்ட்ரியும் மட்டும் போடுறதுனால, அது வந்து ரொம்ப ரேண்டமா இருக்கும். அதனால நீங்க வந்து இதை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், அதை மென்ஷன் பண்ணி அ கேட்டுட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உங்களுடைய அந்த டைம் என்னங்கிறத நான் குடுத்துடுறேன். கமெண்ட்ல அப்புறம் வந்து நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, இப்ப அந்த வீரியமான நாள்லே இந்த ஒரு நாள்ல நம்ம என்ன மாரியான விஷயங்கள், அதாவது பிட்வீன் 3:21 to 6:31 அப்படின்ற மாரியான ஒரு முறை காலையில என்ன செய்யலாம் அப்படிங்கிறது. இது இந்தியாவுக்கும், ஸ்ரீலங்காவுக்கும் உரியது. அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்காவுக்கும் டைம் டிஃபர் ஆகாது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா, ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அந்த மாரியான ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குமே தவிர, மிகப்பெரிய டிஃபரன்ஸஸ் இருக்காது. இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. முதல் நாளே நீங்க சில விஷயங்கள பிரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கரெக்ட்டா காலையில எழுந்த உடனே இந்த ஒரு விஷயத்த அந்த டைம்ல நீங்க செஞ்சிட வேண்டியது தான். நான் ஆல்ரெடி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து வெசாகோன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று குடுத்திருந்தேன். அதாவது நம்ம குபேரர் போல் இருக்கக்கூடிய ஒரு டெமி காட் அப்படின்ற மாரி. அப்புறம் பெத்தோர் அப்படின்னு ஒண்ணு குடுத்திருந்தேன். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஒரு குவாலிட்டீஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து குபேரன் அப்படின்னு பார்த்தோம்னா, புதனுக்குரியவர் அப்படின்ற மாரியான விஷயமா நம்ம சொல்றோம். அதே போல வந்து பார்த்தோம்னா, இந்த வெசாகோ அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, ஒரு சுக்கிரனுக்கானவர், பெத்தோர் அப்படிங்கிறது குருவுக்கானவர் அப்படின்ற மாரியான விஷயங்கள நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்பொழுது வந்து பார்த்தோம்னா, அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஓடின், ஓடிஐஎன், ஓடின் அப்படின்ற ஒரு டெமிகாட் தான் நம்ம வந்து குடுக்க போறோம். இதுல முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது, அனைத்து இந்துக்களாகட்டும், கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா முஸ்லிம்ஸ் ஆகட்டும், யாருக்குமே இந்த ஓடின் அப்படின்ற ஒரு கிரகமாகட்டும், அல்லது ஓடின் அப்படிங்கிற ஒரு டெமிகாட் ஆகட்டும், அல்லது வந்து அ நம்ம முதல்ல குடுத்திருந்த வெசாகோ ஆர்
பெத்தோர் இவங்க யாருமே வந்து பார்த்தோம்னா, இந்த பர்ட்டிகுலரான ஒரு கிறிஸ்டியானிட்டிய சேர்ந்தவங்களோ, ஒரு இந்துயிசம் சேர்ந்தவங்களோ, அல்லது அ ம இஸ்லாமிக் ரீஜியன் சேர்ந்தவங்களோ, ரிலிஜன் சேர்ந்தவங்களோ கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஒரு டெமி காட்ஸ் அந்தந்த ஒரு கிரீக் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிரதேசத்தை குறிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்குள்ள நம்ம வந்து எந்த ஒரு ஜாதியையோ, மதத்தையோ புகுத்த முடியவே முடியாது. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து ஆன்லைன் கோர்சஸ் நம்ம வந்து எடுக்கணும். அதாவது ஆன்லைன் கோர்சஸ் கிடையாது. ஆஃப்லைன் கோர்சஸ். ஆன்லைன் கோர்சஸ் வந்து மேபி இன் ஃபியூச்சர் இவங்களோடத பத்தி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இதை நேரடியாக புரிய வைக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருப்பார்கள் இவர்கள் எல்லாருக்குமே. பெரிய நியம நிஷ்டைகள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நமக்கு குபேரர், மகாலட்சுமி எல்லாம் சொல்றதுக்கு ஒரு சில நியம நிஷ்டைகள் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு நியம நிஷ்டைகள் பெருசா கிடையாது. சீக்கிரம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒசத்தி தாழ்த்தி அப்படின்ற விஷயம்லாம் எதுவும் கிடையாது. நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய கர்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப நம்ம குபேரருக்கு செய்யறதா இருந்தாலும் சரி, மகாலட்சுமிக்கு செய்யறதா இருந்தாலும் சரி, இந்திரனுக்கு செய்யறதா இருந்தாலும் சரி, செல்வ ரீதியாக வரக்கூடிய விஷயங்களுக்கு பார்த்தோம்னா, நம்மளுடைய கர்மா கிளென்சிங் மெத்தடு, அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் அது வந்து இருக்கு. ஆனா இவங்களுடைய ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும், நமக்கு குறுகிய காலத்திற்கு நம்ம கேட்கிற வரைக்கும் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்ற மாரி இருக்கும். ஆ வேறாஸ் இப்போ மகாலட்சுமி, குபேரர், இந்திரன் அவங்கலாம் பார்த்தோம்னா, நாம தொடர்ந்து நம்மளுடைய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஆழ்ந்து நம்ம அவர்களிடம் இருக்கிறோமோ, அதுக்குண்டான பலன்கள் பல காலங்கள், பல வருடங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி விஷயமா வச்சுக்கலாம். நம்மளுடைய அர்ஜென்ட் ரிலேட்டட் ஆர் நம்ம எப்பல்லாம் கேட்கிறோமோ அப்பல்லாம் அப்படின்ற மாரி இவங்களெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் இவங்கள பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு டீட்டெயிலான விஷயம். ஸோ நீங்க என்னெல்லாம் பிரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 கிரீன் லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பச்சை இலைன்னு வச்சுக்கோங்களேன். பச்சை இலை அப்படின்னா, நீங்க வந்து எந்தெந்த மாதிரியான இலை எடுத்துக்கலாம்னா, புதினா இலை இருக்கு இல்லையா? அந்த புதினா இலைய எடுத்துக்கலாம். இல்லன்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஒரு சின்ன கைப்பிடி அளவு அப்படின்ற மாரி குழந்தையோட கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அல்லது வந்து பார்த்தோம்னா, துளசி இலைகள் 5 இத எடுத்து தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது. காயாத மாரி நீங்க அத முதல் நாள் பிரிப்பேர் பண்றதுன்னா, அதாவது இன்னைக்கு தான் நீங்க பிரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும் முதல் நாள்னா, இது வந்து கடைசி நாள்ல குடுக்கக்கூடிய பதிவு. அ அது மாரி வந்து பார்த்தோம்னா, அந்த ஏதாவது ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதோ என்ன பண்ணணுமோ அது மாரி பண்ணிக்கோங்க. 5ஏ 5 அரிசி, 5ஏ 5 அரிசி, நுனி உடையாத அரிசியாக இருக்க வேண்டும். பச்சரிசியா இருந்தா பெட்டர். இல்லாத பட்சத்தில புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எடுத்துக்க வேண்டியது. 5 லவங்கம் லவங்கம் அப்படிங்கிறது கிராம்புன்னு சொல்லுவோம்ல. அந்த 5 கிராம்புகள், 5 காயின்ஸ் உங்க நாட்டில் இருக்கக்கூடியது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ரூ. 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, ரூ. 20 காயின் எடுத்தாலும் சரி, ரூ. 10 காயின் எடுத்தாலும் சரி, உங்க இஷ்டம். ரூ. 5 காயின் எடுத்தாலும் சரி. ரூ. 2 ரூ. 5 ஸோ 5 காயின்ஸ் எடுத்துக்க வேண்டியது. 5 சோம்பு. சோம்புன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த சோம்பு வந்து 5 எடுத்துக்க வேண்டியது. 5 தனியா விதை. இந்த கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா? அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நீங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டியது. மொத்தம் வந்து 6 ஐட்டம். 5 இலைகள், 5 முனை உடையாத அரிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 5 கிராம்பு, 5 காயின்ஸ், 5 சோம்பு, 5 தனியா விதை. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஒரு சின்னதா ஐஸ்கிரீம் கப் மாரி ஏதாவது ஒரு கப் மாரி வச்சுக்கோங்க. கிளாஸ் பவுலா இருந்தா ரொம்ப நல்லது. இல்ல கிளாஸ் பவுல் இல்லாம, நீங்க இத வந்து ஒரு சின்ன பவுலா ஒரு கிண்ணம், பச்சை கலரா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியா வசதி இன் தி சென்ஸ் பார்த்தோம்னா, பலனுக்கு சொல்றேன். பலன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடியதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனையும் நீங்கள் வந்து ஒண்ணு ஒண்ணா அதுல போடுறீங்க. நான் சொன்ன வரிசைப்படியே போட வேண்டியது. முதல்ல வந்து துளசியோ அல்லது அந்த பச்சை இலையோ போட்டுவிட வேண்டியது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, 5 அரிசியை போட்டுவிட வேண்டியது. 5 அ இந்த கிராம்ப போட்டுறீங்க. 5 காயின்ஸ் அப்புறம் போடுறீங்க. அதுக்கப்புறம் 5 சோம்பு போடுறீங்க. 5 தனியா விதை போடுறீங்க. இதெல்லாம் போடும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அதாவது ஒரு லைன் ஆஃப் மந்த்ரான்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓடின்னு சொன்னேன்ல, ஓடிஐஎன் சொல்லிட்டு, பெசாகோ மாரி, பெத்தோர் மாரி சொல்லியிருந்தேன். அந்த ஓடின் அப்படின்றவங்கள வந்து நாம வந்து அவர வந்து ஒரு பிரைஸ் பண்றது. இப்ப நம்ம வந்து குபேரர வந்து யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்ய அதிபதியேன்னு சொல்றோம். எல்லாவற்றத்திற்கும் தன தானியத்திற்கும் அதிபதியானவனே அப்படின்ற மாரி பிரைஸ் பண்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு மந்த்ரா, பிரைசிங் மந்த்ரா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, ஓடின், ஆல் ஃபாதர் அண்ட் வைஸ் ரூலர் அப்படிங்கிறோம். ஆல் ஃபாதர் ALLFATHER ஆல் ஃபாதர் அண்ட் வைஸ் ரூலர். அ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நான் புரொனன்சியேஷனுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இத தமிழ்ல சொல்ல முடியாதான்னு கேட்டா எனக்கு தெரியல. அது வந்து அப்புறம் உங்களுடைய இஷ்டமானது. ஓடின், ஆல் ஃபாதர் அண்ட் வைஸ் ரூலர், கிவ் மீ வெல்த், மனி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஆல்வேஸ்.
சோ இதுதான் நீங்க வந்து சொல்லப் போறீங்க. ப்ராஸ்பெரிட்டி ஃப்ரம் திஸ் டேன்னு சொல்லலாம். அல்லது ஆல்வேஸ்ன்னு சொல்லலாம். ஓடின், ஆல் ஃபாதர் அண்ட் வைஸ் ரூலர் கேவ் மீ வெல்த், மனி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஆல்வேஸ் ஆர் ஃப்ரம் திஸ் டே அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்லிடலாம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ஒரு வார்த்தைய வந்து பார்த்தோம்னா, நான் வந்து உங்களுக்கு போடுறேன். எய்தர் இது ஆர் அது. நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது, பண்றதெல்லாம் பண்ணாததெல்லாம் வந்து உங்களுடைய இஷ்டம். சோ இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே போட வேண்டியது. கையில ஏதாவது நீங்க மொபைல்ல இத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட, அத படிச்சுக்கிட்டே உங்களுக்கு அந்த மாரி உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா, அதை உடனடியாக மனனம் செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கும். சோ அது மாரி இருப்பவர்கள் அது மாரி சொல்லிக்கிட்டே அத வந்து போட்டுறீங்க ஒவ்வொன்னுத்துக்கும். ஒவ்வொன்றா போடும்பொழுதும் 5 கிரீன் லீவ்ஸ் வந்து மொத்தமா போடாதீங்க. அதாவது 5 புதினா இலைகளா இருந்தால் ஒன்றொன்றாக இதை சொல்லிக்கொண்டே போடுங்கள் மனதிற்குள். ஒவ்வொரு அரிசியாக சொல்லிக்கொண்டே போடுங்கள். ஒவ்வொரு கிராம்பாக சொல்லிக்கொண்டே போடுங்கள். ஒவ்வொரு காயினா சொல்லிட்டு போங்க. ஒவ்வொரு சோம்பு, ஒவ்வொரு தனியா விதையாக சொல்லிக்கொண்டே இதை போட வேண்டியது. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க காலையில நான் சொன்ன டைம்ல செய்யணும். அத ஞாபகம் வச்சுக்கங்க. இத அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு, உங்களுடைய வடக்கு பகுதி இருக்கல்லவா? உங்கள் வீட்டில் பிரதான வடக்கு. ஏதாவது ரூம்லயும் வைக்கலாம். பிரதான வடக்கு அதிக பலன் தரும். அந்த வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடுறீங்க. வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகைன் வந்து ஓடின், ஆல் ஃபாதர் அண்ட் வைஸ் ரூலர் கிவ் மீ வெல்த், மனி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃப்ரம் திஸ் டே. இத சொல்லிடுறீங்க. இத திரும்பியும் வந்து 5 தடவ சொல்றீங்க கடைசியா. சொல்லிட்டு உங்க வேலைய பார்த்துடலாம். அவ்வளவுதான். இதுக்கு வேற எந்த ஒரு ரிச்சுவல்ஸுமே கிடையாதுன்னு வைங்களேன். ஒரு இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் காட்டுறது, அல்லது வந்து ஏதாவது விளக்கேத்தி வைக்கிறது, இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும். சரி, நான் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அ இந்த இங்கிலீஷ் நியூ இயர் வந்து இட் இஸ் நாட் ஃபார் அஸ். அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்மளுடையது அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாசம் தான். சோ இது வந்து நமக்கு இந்த நாள்ல நமக்கு விளக்கேத்தி வைக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்குமா? அந்த மாதிரியான ரீதியாக எதிர்பார்க்கிறோமானா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் அனதர் டே அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் தான். நமக்கு கேலண்டர், வாட்ச்ல இருந்து எல்லா விஷயமும் மாறப்போகுது. மற்றபடி கிரகநிலைகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் எல்லோருக்கும் அந்த ஒவ்வொரு வருடம் அப்படின்ற ஒரு விஷயத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வந்துவிட்ட காரணத்தினாலே, நாம் வந்து நம்மளும் சரி, பல பேரும் சரி வந்து பார்த்தோம்னா, அந்தந்த வருடங்களுக்கு அந்த ஒரு நாளை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ராசி பலன்கள், மத்த விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நாள்ல இருக்கக்கூடிய கிரகநிலையின்படி உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ப்ரெடிக்ஷன்ஸ் குடுக்குறாங்க. மத்தபடி வந்து வேற பெரிய சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. கோவில் அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்திற்கு போகிறதுங்கிறது, அகைன் நம்மளுடைய மென்டலி நம்ம வந்து இதெல்லாம் பழகிட்டோம். நம்ம சப்கான்ஷியஸ்லி நமக்கு புது வருடம் அப்படின்றது பதிந்து விட்டது. அதனால் கோயிலுக்கு போய் வழிபடுவது அப்படின்ற மாரியான விஷயங்கள் காலையிலும், மாலையிலும் செய்வதுங்கிறது நல்ல பலன் தரும். இந்த சூரியனுக்கும், சந்திரனுக்கும் உண்டான ரொம்ப பலமான நாள் என்று சொல்லியிருந்தேன். அதனால் வந்து ஈவினிங் நீங்க வந்து நைட் ஆஃப்டர் ஒரு 9:00 அந்த மாதிரியான ஒரு விஷயமா நீங்க வந்து ஓம் சோமாய நமக அல்லது ஓம் சந்திராய நமக. சோமாய நமக. SOMAYA. சோமாய நமக. சோமவாரம்னு சொல்றோம்ல, அது மாரி. ஓம் சோமாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை நீங்கள் வந்து பலமுறை சொல்லிக் கொள்ளுங்க. சந்திரனை பார்க்க வேண்டியது. இது வந்து பல்வேறு விதமாக இந்த சந்திரன் வீரியமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு நல்ல விதமான மன ரீதியான ஒரு பலன் அப்படின்ற மாரியான ஒரு விஷயமாகவும் சரி, காரிய தடைகள்லாம் நீங்குவது, செல்வ செழிப்பு வருவது எல்லாமே வரும். 3 முறை பசும்பால், பசும்பாலா இருந்தா ரொம்ப பெட்டர். இது வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு காய்ச்சாததா இருக்கணும். அதை 3 முறை அர்க்கியமாக விட வேண்டியது. இந்த எல்லா விஷயங்களுமே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அர்க்கியமாக விடுவது எப்படி அப்படின்றதெல்லாம். சோ, அதனால திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். சோ, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்கள். கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான நிகழ்வுகள், பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம சிவாய.